தலைப்பு செய்திகள். மாங்குளத்தில் குளவி கொட்டியதில் பிரதி கல்வி பணிப்பாளர் உயிரிழப்பு. 5 மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதி. காணாமல் போன திருமலை மாணவன் நிட்டம்புவில் மீட்பு. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு கனேடிய உயர்ஸ்தானிகர் விஜயம். கள்வர்களின் ஆட்சிக்கு மீண்டும் இடமில்லை, சரத் பொன்சேகா தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். முல்லைத்தீவு மாங்குளம் பகுதியில் நேற்று செவ்வாய்க்கிழமை பிற்பகல் குளவி தாக்குதலுக்குள்ளான பிரதி கல்வி பணிப்பாளர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் முல்லைத்தீவு துணுக்காய் கல்வி வலயத்தில் பிரதி கல்வி பணிப்பாளராக பணியாற்றும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த 53 வயதுடையவர் ஆவார். மாங்குளத்தில் பாடசாலை மாணவர்கள் பாடசாலை நிறைவடைந்து வீடு திரும்பிக் கொண்டிருக்கையில் பழைய கொலனி பகுதியில் குளவிக்கூடு ஒன்று கலைந்து அதிலிருந்த குளவிகள் வீதியால் சென்றோரை தாக்கிய சமயம் அவ்வீதியால் பயணித்துக் கொண்டிருந்த இலங்கை கல்வி நிர்வாக சேவை அதிகாரி ஒருவர் உட்பட 5 மாணவர்களை குறித்த குளவிகள் கொட்டியுள்ளன. குளவிகள் கொட்டியதில் பாதிப்படைந்தோர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அதில் கடுமையான தாக்குதலுக்குள்ளாயிருந்தவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். குளவிக்கொட்டு தாக்குதலுக்குள்ளான 5 பாடசாலை மாணவர்கள் தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். திருகோணமலையில் திங்கட்கிழமை முதல் காணாமல் போயிருந்த 17 வயதுடைய மாணவன் எம்எல் முன்சித் கடத்தல்காரர்களிடமிருந்து தப்பியோடிய நிலையில் நிட்டம்புவ போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. திருகோணமலை நீதிமன்ற வீதியை சேர்ந்த பிரபல சட்டத்தரணி ஒருவரின் மகனான குறித்த மாணவன் பாடசாலைக்கு செல்வதற்காக வீட்டிலிருந்து வெளியேறிய நிலையில் மர்ம நபர்களால் கடத்தப்பட்டிருந்தார். சமுத்திரகம பகுதியில் குறித்த மாணவனின் சைக்கிள் மற்றும் புத்தகப்பை மீட்கப்பட்டதுடன் போலீசார் தீவிர தேடலில் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் கடத்தல்காரர்களிடமிருந்து தந்திரமாக தப்பித்த மாணவன் அடிகாயங்களுடன் நிட்டம்புவ போலீஸ் நிலையத்தில் பாதுகாப்பு தேடி சரணடைந்துள்ளார். நிட்டம்புவ போலீசார் வழங்கிய தகவலை அடுத்து பெற்றோர் தற்போது மாணவனை பார்ப்பதற்காக விரைந்துள்ளனர். மாணவன் கடத்தப்பட்டதற்கான காரணம் மற்றும் கடத்தல்காரர்கள் குறித்த மேலதிக விசாரணைகளை நிட்டம்புவ மற்றும் திருகோணமலை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கை மற்றும் மாலை தீவுகளுக்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் இசபெல் மார்டின் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். கடந்த 2 நாட்களாக வடக்குக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தினை மேற்கொண்டுள்ள கனேடிய உயர்ஸ்தானிகர் செவ்வாய்க்கிழமை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு விஜயம் செய்து பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சட்குணராஜாவை சந்தித்து கலந்துரையாடினார். அதன் பின்னர் பல்கலைக்கழகத்தின் பீடாதிபதிகள், பதிவாளர், நிதியாளர், நூலகர் மற்றும் அரசறிவியல், பொருளியல் மற்றும் மொழிபெயர்ப்பு கற்கைகள் துறையின் தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடினார். இந்த சந்திப்புகளின் போது அரசியல் பொருளாதார நிலைமைகள் உட்பட சமகால விடயங்கள் பற்றியும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கனேடிய தூதரக அனுசரணையுடன் மேற்கொள்ளப்படும் செயற்திட்டங்கள் பற்றியும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. அம்பலாங்குடையின் பிரதேசத்தில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. கலகொட சுனாமிவத்தை பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் இடம்பெற்ற களியாட்ட நிகழ்வொன்றின் போதே இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது. வீட்டின் அருகிலுள்ள காட்டு பகுதியிலிருந்து வந்த இருவரே இந்த துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கடந்த காலங்களில் நாட்டை நாசமாக்கிய கள்வர் கூட்டம் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு இடமளிக்கக்கூடாது. அதற்குரிய அனைத்து வேலை திட்டங்களும் முன்னெடுக்கப்படும் என முன்னாள் இராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுர தலைமையிலான அரசை வீழ்த்துவதற்கு எதிரணிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து பணியாற்றி வருகின்றன. சில எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து கூட்டணி அமைத்து பயணிக்க உள்ளதாக தெரிய வருகின்றது. இவ்வாறான நிலையிலேயே கள்வர்களின் கூட்டம் மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற அனுமதிக்கப் போவதில்லை என்று சரத் பொன்சேகா மேலும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் தற்போதுள்ள எதிரணிகளின் கூட்டணியானது கள்வர்களின் ஒன்றிணைவாகும். அதனால் தான் ஒருவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்தால் மற்றையவர்கள் கொதிக்கின்றனர். பழைய அரசியலை முன்னெடுப்பதற்கு எதிரணிகள் முற்படுகின்றன. இதற்கு மக்கள் இடமளிக்க கூடாது. மக்களுக்காக அல்லாமல் தமக்காகவே அந்த தரப்புகள் அரசியல் நடத்துகின்றன என தெரிவித்துள்ளார். பாடசாலை மாணவர்களிடையே பரவி வரும் போதைப்பொருள் தொடர்பில் போலீசார் மிகுந்த அவதானம் செலுத்தி வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் FU வுட்லர் தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர்,
குறிப்பாக பாடசாலைகளை அண்மித்த பகுதிகளில் ஐஸ் பழம், பொம்பாய் மிட்டாய், டொஃபி, பிஸ்கட் மற்றும் சாரவிட்டு ஆகியவற்றுடன் மாவா மற்றும் பாபுல் போன்றவற்றை மறைத்து விற்பனை செய்யும் முறை காணப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இவ்வாறான வியாபாரிகளுக்கு எதிராக கடுமையான சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் இது தொடர்பில் இதுவரை 11 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் போதைப்பொருள் தொடர்பில் சட்டம் கடுமையாக அமுல்படுத்தப்படும் எனவும் இது குறித்து எவருக்கும் மன்னிப்பு வழங்கப்பட மாட்டாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன்படி கொக்கைன், ஐஸ் மற்றும் ஹெரோயின் ஆகிய போதைப் பொருட்களை 5 கிராமுக்கு மேல் வைத்திருப்பது மரண தண்டனைக்குரிய குற்றமாகும் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். தமது நெருங்கியவர்கள் இந்த போதைப்பொருள் அபாயத்திற்கு பலியாவதற்கு முன்னர் தமது பிரதேசங்களில் ஏதேனும் சந்தேகத்துக்கிடமான செயற்பாடுகள் இடம்பெறுமாயின் அது குறித்து தகவல் வழங்குவது பொதுமக்களின் பொறுப்பாகும் என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் வலியுறுத்தினார். இந்தியா மற்றும் 27 நாடுகளை உள்ளடக்கிய ஐரோப்பிய ஒன்றியமிடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஒன்று நேற்று கையெழுத்தானது. தொழிலாளர் அதிகம் ஈடுபடும் துறைகள் போன்ற துணி, காலணி, அதேபோல் கார்கள் மற்றும் மதுபானங்கள் மீதான இறக்குமதி வரி குறைப்புகளுக்கு இந்த ஒப்பந்தம் வழிவகுக்கும். இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் 2027ஆம் ஆண்டு முதல் அமலுக்கு வருகின்றது. இந்தியாவில் இறக்குமதியாகும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் சுமார் 97% பொருட்களுக்குரிய வரிகள் குறைக்கப்படும் அல்லது முற்றிலுமாக நீக்கப்படும். இந்த வரி குறைப்பின் மூலம் ஐரோப்பிய ஒன்றியம் ஆண்டுதோறும் சுமார் $4.75 பில்லியன் வரை சேமிக்க முடியும். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தால் ஐரோப்பிய ஒன்றியம் பெறும் நன்மைகள் வருமாறு: கார்களுக்கான இறக்குமதி வரிகள் தற்போதுள்ள அதிகபட்சமான 110% படிப்படியாக 10% வரை குறைக்கப்படும். வைனுக்கான வரிகள் 150% படிப்படியாக 20% குறைக்கப்படும். 50% வரி விதிக்கப்படும் பாஸ்தா, சாக்லேட் உள்ளிட்ட பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களுக்கான வரிகள் முற்றிலுமாக நீக்கப்படும். ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் பியர் மீதான வரி 50% குறையும். பெரும்பாலான ரசாயன பொருட்களின் மீதான வரிகளும் முழுமையாக நீக்கப்படும். இரும்பு மற்றும் எஃகு பொருட்களுக்கான முழு வரி விலக்கு அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசா விவகாரத்துக்காக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமைத்துள்ள அமைதி குழுவில் இணைந்த பாகிஸ்தான் மத்திய அரசின் முடிவை நிராகரித்து கைபர் பக்துன்வா மாகாண சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் உலக பொருளாதார மன்ற உச்சி மாநாட்டிற்கிடையே கடந்த வியாழக்கிழமை நடைபெற்ற நிகழ்வில் அமைதி குழுவின் சாசனத்தில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெரீப் கையொப்பமிட்டார். இந்நிலையில் கைபர் பக்துன்வா சட்டப்பேரவையில் திங்கட்கிழமை நடைபெற்ற கூட்டத்தில் இந்த முடிவுக்கு எதிரான தீர்மானம் மாகாண சட்டத்துறை அமைச்சர் அப்தாப் ஆலம் முன்மொழிந்தார். மாகாணத்தில் பிரதான எதிர்க்கட்சியான பாகிஸ்தான் முஸ்லிம் லீக் நவாஸ் உட்பட கட்சிகள் ஆதரிக்கவில்லை. இருப்பினும் ஜமியாத் உலாமா இஸ்லாம் கட்சியின் ஆதரவுடன் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானத்தில் அமெரிக்காவின் அமைதி குழுவில் சேருவது என்பது பாலஸ்தீன மக்களின் விருப்பத்திற்கும் பாகிஸ்தான் இத்தனை காலம் கடைபிடித்து வந்த வரலாற்று ரீதியான கொள்கை நிலைப்பாட்டிற்கும் எதிரானது. ஐநா தீர்மானங்களுக்கு முரணான இக்குழு உண்மையில் இஸ்ரேலின் அத்துமீறல்களுக்கு வழி சேர்க்கும். இது பாலஸ்தீனர்களின் தன்னாட்சி உரிமையை பாதிக்கும். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் அரசியல் தேவைகளுக்காக செயற்படும் இந்த அமைப்பின் முடிவுகள் பாகிஸ்தானின் தேசிய பாதுகாப்புக்கும் நலனுக்கும் எதிராக முடியலாம். இஸ்ரேலை பாகிஸ்தான் ஒருபோதும் அங்கீகரிக்காது. பாலஸ்தீனத்தில் இஸ்ரேலின் சட்டவிரோத ஆக்கிரமிப்பை தொடர்ந்து எதிர்க்கும் என்று முகமது அலி ஜுன்னா உறுதியான நிலைப்பாடு கொண்டிருந்தது நினைவு கூறத்தக்கது. எனவே பாலஸ்தீனத்தின் சுதந்திரம் மற்றும் இறையாண்மைக்காக பாகிஸ்தான் அரசு தெளிவான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். அவர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் எந்த செயலிலும் ஈடுபடக்கூடாது என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே கடந்த அக்டோபரில் ஏற்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் 2ஆம் கட்டமாக இந்த அமைதி குழுவை அதிபர் ட்ரம்ப் அறிமுகப்படுத்தினார். காசாவில் அமைதியையும் ஸ்திரத்தன்மையும் நிலைநாட்ட இந்த சர்வதேச குழு உதவும் என்று அமெரிக்கா தரப்பில் கூறப்படுகின்றது. வரலாற்றில் இன்று 1987 கொக்கட்டிச்சோலை படுகொலைகள். மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை கிராமத்தில் இலங்கை இராணுவத்தினரால் 86 தமிழ் இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டனர்.
2002 கொலம்பியாவில் போயிங் விமானம் ஒன்று அந்தீஸ் மலையில் மோதியதில் 92 பேர் கொல்லப்பட்டனர். 2006 போலந்தில் பன்னாட்டு கண்காட்சி இடம்பெற்ற கட்டடம் ஒன்று இடிந்து வீழ்ந்ததில் 65 பேர் உயிரிழந்தனர். 170 பேர் காயமடைந்தனர். 2016 ஜிகா வைரஸ் பரவியுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு அறிவித்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.